மழை காலத்தில் இருக்கிறோம். அடுத்தடுத்த நாட்களிலே வடகிழக்கு பருவமழையினுடைய அந்த துவக்கம் துவங்கி பல்வேறு பாகங்களிலே மழை பெஞ்சிட்டு இருக்குது. மழையின் ஊடாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம், இடி மின்னல். இது கண்டிப்பாக மழையின் இடையிலே வரத்தான். பல பேருக்கு இடி சத்தத்தை கேட்டாலே பயம். இடி சத்தத்தை கேட்டால் இங்கே உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஒன்று என்னெல்லாமோ செய்யுது இல்லையா? இடி என்பது என்ன என்றால் மலை மேகங்கள், அதாவது அது ஒன்றோடு ஒன்று உரசிக்கொள்கிற பொழுது ஏற்படக்கூடிய சத்தம், அந்த இடியினுடைய சப்தம். இன்றைக்கு ஆராய்ச்சிகள் சொல்கிறார்கள். அதே போன்று இடியின் மூலமாக இடி என்ன செய்கிறது? குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், யுஸப்பிஹுர் ரஅது பிஹம்திஹி. அந்த இடி என்பது தஸ்பீஹ் செய்கிறது, அதாவது மேகங்கள் தஸ்பீஹ் செய்கிறது அவனுடைய அச்சத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய அச்சத்தினாலே. வல் மலாயிகத்து, மலக்குமார்களும் அல்லாஹ்வை பயந்து அவனை துதிக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே ஒரு வகையில் இந்த இடியின் முழக்கங்களும் கூட அல்லாஹ்வினுடைய துதிபாடலாக இருக்கிறது என்பதை குர்ஆன் நிரூபிக்கும். இடியின் சமயத்திலே பல்வேறு நபர்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுவதை பார்க்கிறோம். இடி தாக்கி அல்லது மின்னல் தாக்கி இந்த மாதிரியான இழப்பு, இந்த மாதிரியான பலி, இந்த இடங்கள் தகர்ந்துருச்சு, இந்த இடத்துல நின்ன ஒருத்தர் மின்னல் தாக்கி பலியாகி போனார் என்பன போன்ற சில விஷயங்களை எல்லாம், சில அதாவது நடக்கக்கூடாது என்று நினைச்சதெல்லாம் இந்த இடியின் மூலம் மின்னலின் மூலம் நடப்பதை, அதை பார்த்து அனுதாபப்படக்கூடிய ஒரு சூழலை நாம் நம் வாழ்க்கையில் சந்திக்கிறோம். இதிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும்னு சொன்னால், இடியினுடைய தாக்கம், மின்னலின் தாக்கம் நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக ஒரு துஆவை கற்றுத்தந்தார்கள். அந்த துஆவை சொல்வதோடு, இடி மின்னல் ஏற்படுகிற சமயத்திலே நாம் கூடிய மட்டும் கொஞ்சம் வெளியே வராமல் இருப்பதை தவிர்த்து கொண்டு பாதுகாப்பான இடங்களில் இருப்பதுதான் சிறந்தது. அதோடு சேர்த்து இந்த துஆவை படிக்கிற பொழுது மொத்தமாக இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விட்டு எல்லா மக்களையும் காப்பாற்றுவதற்கு இந்த துஆ பேருதவி செய்கிறது என்பதை நாம் இங்கே ஞாபகப்படுத்துகிறோம். அல்லாஹும்ம லா தக்துல்னா பிகதபிக வலா துஹ்லிக்னா பிஅதாபிக வஆஃபினா கப்ல ذلك. அல்லாஹ்வே, உன் கோபத்தால் எங்களை நீ கொன்று விடாதே. லா தக்துல்னா பிகதபிக வலா துஹ்லிக்னா பிஅதாபிக, உன் வேதனையினால் எங்களை நீ அழித்து விடா. வஆஃபினா கப்ல ذلك, அதற்கு முன்னால் எங்களுக்கு உன்புறத்திலிருந்து ஆரோக்கியத்தையும் மன்னிப்பையும் கொடுத்து விடு. உன்புறத்திலிருந்து எங்களுக்கு அபயத்தையும் மன்னிப்பையும் வழங்கிவிடு என்று பொருள்பட இருக்கிற இந்த துஆவை பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடி மின்னலின் சமயத்திலே ஓதுவதாக நமக்கு ஹதீதுகள் காண கிடைக்கிறது. எனவே இந்த மாதிரியான மழைக்காலங்களில் ஏற்படக்கூடிய இடி மின்னலின் சமயத்திலே நாம் காதை பொற்றி கொண்டு அல்லது ஒரு விதமான நடுக்கத்தோடு திடுக்கத்தோடு இருப்பதை தவிர்த்துவிட்டு பாதுகாப்பான இடங்களிலே இருந்து கொண்டு இந்த மாதிரியான துஆக்களை நாம் ஓதுகிற பொழுது நிறைவான பலனை நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் பெற்றுத் தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்வோம். எனவே இந்த துஆவை அவசியம் மனனம் செய்து மழை காலங்களிலே ஏற்படக்கூடிய இடிமின்னலின் சமயத்திலே அவசியமாக ஓதி வருவோம். வல்ல அல்லாஹ் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஆபத்துகள், பெரும் பெரும் இழப்புகளை விட்டு எல்லா மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக.